தேசிய மக்கள் சக்தி அவர்களை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை ஏமாற்றி இருக்கிறதா? அந்த கேள்வியில் இதுக்காக நான் பதில் சொல்ல போகிறது இல்லை. ஐயா முடியுமா, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் மட்டும் ஓமட்டு சொல்லுங்க, நாங்கள் போயிட்டு இந்த கடல்லே விழுந்து சாகும், செத்த பிறகாவது எங்களுடைய கடல் கொள்ளையை இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் நிறுத்துவார்கள் என்று பார்ப்போம். இலங்கையினுடைய அதிகார வரையறைக்குள் அவர்கள் வரும்போது கடற்படையினர் அதை தடுக்க வேண்டிய விடயம் இருக்கிறது. பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக நீங்கள் இருக்கிற காலத்திலும் சரி, இதற்கு மேல் டக்ளஸ் தேவானந்தா இருந்த காலத்திலும் சரி, அதை செய்ய முடியவில்லை. என்ன காரணம்? நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உங்களால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு பாராளுமன்ற பலமும் இருக்கிறது, ஜனாதிபதிக்கான பலமும் இருக்கிறது. அதை கூட செய்யவில்லை என்ற விடயத்தை வைத்துக்கொண்டு ஒரு அடுத்த வருடம் நிச்சயமாக மாகாண சபை, அப்படியானால் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் இல்லை. செய்யக்கூடிய பல விடயங்களையும் தேசிய மக்கள் சக்தி செய்யவில்லை. தையிட்டி பிரச்சனை தொடர்ச்சியாக இப்போது நீண்டு கொண்டே இருக்கிறது. மண்டைதீவிலே கொண்டு வரப்பட்ட சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அது கிடப்பில் இருக்கிறது. உள்ளக விளையாட்டரங்கு பிரச்சனை, அபிவிருத்தி விடயங்கள் கூட இங்கு ஒரு போலியாக காண்பிக்கப்பட்டு அது மீண்டும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதோ. எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்குகின்ற சம்பளத்தை மாத்திரம் தாருங்கள், ஏனை கொடுப்பது வேண்டாம். நல்லமா இல்லையா? ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்ததான ஒரு செய்தி எந்த விதமான ஒட்டுறவும் கிடையாது. சந்திப்பு பற்றி அப்படி சந்திப்பானது வெறும் போலி கதை. நான் மீண்டும் சொல்லுகின்றேன், வடக்கில் ஒரு சில புள்ளிகள் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். சொல்லாயுதம் ஞாயிறு இரவு 7 மணிக்கு சுலக்ஷன் டாக்ஸில் காண தவறாதீர்கள்.